ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யுவர் ஸ்கை எபிசோட் 3யோட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. வாடான்னு சொல்லி ரியலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான் ஹியா. நான் வரமாட்டேன் போன்னு சொல்ல வேணும்னே அவன் மேலே உட்காந்துட்டு சாஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். என் மேலே சாய அதை போட அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். வேணும்னே ஹியா அவன் மேலே சாஞ்சிட்டே இருக்க. என்னால் ஒர்க் பண்ண முடியலடான்னு மறுபடியும் திட்டுறான். ஸோ அடுத்து இங்கே நம்ம ரக்கையும் ஃபாவின் தான் காட்டுறாங்க. நல்ல வேலை மழை வரக்குள்ளே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் எடுத்துட்டியா? எல்லாம் ஓகே, சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்பவா அப்படின்னு சொல்ல, போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போறியா, உனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆனால் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலையே அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குக் பண்ணுறேன், உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்ல, எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி அப்போ நீ வெயிட் பண்ணு, நான் உனக்காக குக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நீங்கள் குக் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் நான் குக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை, வேணா விடுங்க, சிரமம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் குக் பண்ணுறேன்னு சொல்லி போக, நான் சேர் பண்ணுறேங்கிற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ரக் போயிட்டே இருக்கான். அங்கே குக்கிங் பண்ணுறதுக்கு சார் ஏப்ரான்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு இருக்க, இவன் வேணும்னே பக்கத்தில் நின்று அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் அப்படியே குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் குக் பண்ண, அவன் பார்க்க, அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆம்லேட்டை ஸ்மெல் பண்ணுறேங்கிற பேரில் ஒரே செகண்டில் தலையை அப்படியே இடிச்சுக்கிற மாதிரி பார்க்க, குட்டி குட்டியாக ரொமான்ஸ் வேறு அடிக்கடி நடக்குது. பட் அது ரொமான்ஸ்னு அவனுங்களுக்கே இன்னும் புரியல போல். ஒரு வழியாக குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே இருக்க அத்தனை டிஷ்ஷுமே நம்ம ரக்கோட ஃபேவரட். உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அது வந்து இது எல்லாமே என்னோட ஃபேவரட்டான டிஷ் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ரக்குக்கு இன்னும் ஹாப்பி இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் உங்கள் ஃபேவரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இது எல்லாமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, வாவ் சூப்பர், சரி ஓகே எனக்கு பசிக்குது, சாப்பிட்லாமா, இதை நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெச்சப்பை போடுறேன், அப்போ தான் ஆம்லேட் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கெச்சப் பாட்டில் எடுத்துகிட்டு ட்ராயிங் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு சன் மாதிரி வரைஞ்சி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே இருக்க, இது என்னோட ஹேபிட், எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் இன்னும் பெட்டராக இருக்கும், உங்களுக்கும் சேவா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி என்ன வரையலாம் அப்படிங்கிற மாதிரி ஆம்லேட்டில் ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் ஓகே, உனக்கு என்ன வேணுமோ நீ ட்ராயிங் பண்ணு, நான் சாப்பிட்றேன்னு சொல்ல, ஓ சரி ஓகே, அப்போ உங்களுக்கு நான் க்ளவுட் வரைகிறேன்னு சொல்லி அந்த ஆம்லேட்டில் ஒரு ஹாஃபில் சன்னும் இன்னொரு ஹாஃபில் க்ளவுடு மாதிரியும் அப்படியே கெச்சப்லேயே வரைஞ்சிட்டான். இது என்னதுன்னு கேட்க, இது க்ளவுடு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி அதை அப்படியே 2 பேரோட ஹாஃபை கட் பண்ணி அந்த க்ளவுடு பாட்டை மட்டும் அப்படியே அங்கே ஃபாக்கு கொடுத்துட்டு இவனோட பாட்டை இவன் வச்சுக்கிறான். சாப்பிடலாமா, ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப யம்மியாக இருக்குது, டெலிசியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரக் ரசிச்சு சாப்பிட்றான். நல்லா தான் இருக்குன்னு சொல்லி லைட்டாக ஓரத்தில் மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அதை பார்க்கவும் ரக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக ட்ராயிங் பண்ணித்தரேன், இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிடுச்சுங்கிற மாதிரி அவனை பார்க்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த கெச்சப்பு ரைஸு ஆம்லேட்டோட மிக்ஸ் பண்ணி அப்படியே அவன் சாப்பிட்றான். ஆனால் நமக்கெல்லாம் குழம்பு இருந்தாமல் சாப்பாடே இறங்காது. அவங்க எப்படி தான் ஒயிட் ரைஸில் வெறும் ஆம்லேட் வச்சு சாப்பிட்றாங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு வழியாக வீட்டில் ட்ரா பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ரக்கை கூட்டிகிட்டு வந்துட்டான் ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக குக் பண்ணி கொடுத்தது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, உனக்கு அந்த டிஷ் பிடிச்சிருக்கா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் குக்கிங் சூப்பர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரசிச்சு சார் அப்படி பேசிகிட்டே இருக்க, அதை கேட்டுகிட்டே அப்படியே இருக்க, சரி ஓகே தேங்க்யூ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு, நான் போவா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு போனவொடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவன் தலை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே இருக்கான். அடுத்து சீட் பெல்ட் அதை கழட்ட ட்ரை பண்ணால் அவனால் சுத்தமாக முடியல. உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக பக்கத்தில் வர அவன் தலையை கையை வச்சு கவர் பண்ணிட்டான். ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லிட்டு பண்ணல, உன் ஹேர் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குன்னு, அதுக்காக தான் இப்படி சொல்கிறான்னு நினச்சிட்டான். உன் ஹேர் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க, அப்படியாங்கிற மாதிரி லைட்டாக ரக்க அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டே அப்படியே அந்த பக்கம் போக, அவன் போனதுக்கப்புறம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு லவ் வரது ஃபாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் கண்ணுலேயே காதல் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரூமில் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோ கால் பண்ண, டே அங்கே என்னடா நடந்தது சொல்கிறா அப்படின்னு சொல்ல, அங்கே என்ன நடக்கும், ஒர்க் பண்ண போனால் ஒர்க் தான் நடக்கும், நாங்கள் அதை பற்றி கேட்கல, உன்னோட பாய் ஃப்ரெண்டோட தனியாக இருந்திருக்க, ஸோ அங்கே என்ன நடக்கும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்,
ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்லி ஜாயும் டைப்பும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒன்றும் நடக்கலை நீங்கள் நினைக்கிற மாதிரி. நான் என்ன சொல்கிறது, சொல்லுடா அங்கே என்னடா நடந்தது. நாங்கள் காண்டுக்கு மாடிக்கு போனோம், அங்கே நிறைய வியூஸ் நல்லா இருந்தது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஸ்கை கூட கிளியராக இருந்ததுன்னு சொல்ல, இங்கே பாரு நான் உன்னோட ஒர்க்கை பற்றி கேட்கல, திரும்ப திரும்ப நீ அதே சொல்லிட்டு இருக்க. வேற என்ன சொல்கிறது, எனக்காக டின்னர் குக் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி வா வா, அடுத்து என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்ல, இதெல்லாம் நார்மலான கப்புள்ஸ் பண்ணுறது தான், இதுக்கப்புறம் என்ன நடந்தது, என்கிட்ட ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டாங்க, ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கடா ரெண்டு பேரும், சொல்லுடா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இவங்க எதிர்பார்த்த எதுவும் அங்கே நடக்கலை. ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஃபோனை கட் பண்ணிடலாங்கிற மாதிரி கட் பண்ணிட்டான். அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபாவை பார்க்கறக்காக ரக்கும் லீவ் வராங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க, கிரவுண்ட்லேயே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் லாக்கர் ரூமில் இருக்கேன். சரி ஓகே அப்போ உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். லாக்கர் ரூமில் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, லீயும் நம்ம ரக்கும் மட்டும்தான் போகிறாங்க. சீக்கிரம் வந்துடுங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லி ஃபோன் பேசிகிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் பேசிகிட்டே நிற்க, சரி ஓகேவா, ஆமாம் நான் சொன்னதெல்லாம் சரியாக கரெக்டாக பண்ணியடா, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோம், நீ என்னடா சொன்னியோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரக் பேசிகிட்டே இருக்கான். ஆமாம் இது எதுக்குடா, அதுவா ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, ஓ பையன் அப்படியே அங்கே வரான். ரக் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அவன் பாய் ஃப்ரெண்ட்காக வெயிட் பண்ணுறான்னு லீ சொல்கிறான். இங்கே பாரு இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல நிறுத்துறீங்களா, நீங்கள் சொல்கிறது கேட்டால் கண்டிப்பாக நம்புற மாதிரி எதுவும் இல்லை, அதுவும் இவன் போய் ஃபாவை டேட் பண்ணுறானா, ஏன்டா இப்படி காமெடி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்ல, இங்கே பாரு நான் தான் சொல்கிறேன்ல அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வாடா போலான்னு ரக் கையை கூட்டிகிட்டு அப்படியே லீ போகிறான். இங்கே பாரு இன்னும் நான் பேசி முடிக்கலைங்கிற மாதிரி ரக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஓனிக்க, இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை சொல்கிறது சொல்லு. சரி ஓகே நான் சொல்கிறேன், அப்புறம் நீ என்னோட மேட்ச் பார்க்க வருவேன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வரியா, நான் இந்த டைமை ப்ளே பண்ண போகிறேன், நீ கண்டிப்பாக அங்கே வரணும், என் அம்மா வர முடியலன்னு சொல்லிட்டாங்க, அட்லீஸ்ட் அதே டைம் நீ இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு தோணுது, வருவியான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க, அவன் பதில் சொல்கிறக்குள்ள ஃபா வேகமாக அங்கே வரான். இந்த டைமு என்னோட மேட்சை பார்க்க என் பாய் ஃப்ரெண்ட் வருவான், என்னை சேர் பண்ணுல அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபா அப்படியே நிற்க, நீ விளையாட போறியா, ஆமாம் நான் விளையாட மாட்டேனா, நானும் இந்த டைம் கேமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்கிறான். என்னால் நம்பவே முடியல, உண்மையாக இருக்கியாடான்னு சொல்ல, கண்டிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒரு மாதிரி கோபமாக பேசிக்கிறாங்க. நீ விளையாட மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை சொல்ல நீ யார், நான் கண்டிப்பாக இந்த கேமில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் அப்படியே டென்ஷனாக கத்திக்கிட்டே இருக்க, ஓ சரி சரி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறான்னு பார்க்கலாங்கிற மாதிரி கடுப்பாக அவனை பார்த்துட்டே இருக்கான். மேட்ச்சில் மீட் பண்ணலான்னு சொல்ல, கண்டிப்பாக மீட் பண்ணலாம், சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி அப்படியே தோளில் கை போட்டு ரக்கை கூட்டிகிட்டு போக, அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது. ஓகே முறைச்சிக்கிட்டே இருக்கான். 3 பேர் அப்படியே அங்கேருந்து வெளியே வர, சரி நீ வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் காண்டோலேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, சரி அப்போ நான் கிளம்புறேன் பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அந்த பக்கம் போக, சரி சரி பாய் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் மட்டும் நின்றுருக்காங்க. நீ வீட்டுக்கு போகலையான்னு சொல்லி ஃபா கேட்குறான். நான் வீட்டுக்கு போகணும், ஆனால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா அப்படின்னு சொல்லி ரக் கேட்குறான். என்ன கொஸ்டின்னு நான் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டே இருக்க, இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் விளையாட போகிறீங்களா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆக்சுவலி வேணான்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் விளையாடணும்னு தோணுது, கண்டிப்பாக கேமில் நான் இருப்பேன்னு சொல்ல, ஓ சரி லாஸ்ட் டைம் ரொம்ப பிஸியாக இருந்தனால நீங்கள் விளையாடலையா, அப்படி இல்லை ஆக்சுவலி என்னை ஒரு பிளேயராக என்னாலே ஏற்றுக்க முடியாது, நான் கொஞ்சம் ஹாட் டெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, போன டைம் மேட்ச்சில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது, ஒரு பிளேயருக்கும் எனக்கும் ஆர்குமெண்ட் அதிகமாக போயிட்டே இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் நான் கோவத்தில் கத்திட்டேன் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அது ஃபைட்டிங்கில் முடிஞ்சனால என்னால் அந்த கேமை கன்டினியூ பண்ண முடியல, இந்த வருஷம் வேண்டான்னு நினச்சேன், பட் இந்த வருஷம் எனக்கு விளையாடணும்னு தோணுதுன்னு சொல்ல, கரெக்டு தான் எனக்கு புரியுது, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, எல்லாருக்குமே லைஃப்பில் அப்படி தான் இருக்கும், எல்லாருமே எல்லாருக்கிட்டையுமே கைண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, என்ன பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கைண்டாக இருப்பேன், யாருக்கிட்டையுமே நோன்னு சொல்ல மனசே வராது, அடுத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது என்னை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன், இதெல்லாம் என்னோட ஹேபிட்டு, ஸோ அதே மாதிரியே எல்லோரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டு தாங்கிற மாதிரி அவனை பார்க்குறான். ஃபா சொல்கிறான், உன்னோட ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணி பழகிக்கோ, அதுலேருந்து வெளியே வரணும்னு கண்டிப்பாக அது நடக்கும், அதுலேருந்து பின்னாடி போகாது, உன்னோட ட்ரூ ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பழகிக்க, எல்லாமே கண்டிப்பாக நீயே சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ ஃபா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ரக்கவனை பார்த்து பேசுகிறான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு பின்னாடி இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள், எல்லாமே சரியாயிடும், இந்த டைம்
கேமில் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கரெக்டான சாய்ஸ் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, என்னது கரெக்டான சாய்ஸா, என்ன சாய்ஸ் அது அப்படின்னு சொல்லி ரக் அவனை பார்த்து கேட்க, அது அது நான் பிளேயர் பற்றி சொல்கிறேன். இந்த வருஷம் கேம் விளையாடணும்னு நினச்சேன்ல, அந்த சாய்ஸை பற்றி சொல்கிறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு மற்றவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ஓ மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நம்ம ஒன்றா இருக்கோன்னு தெரியணும்லன்னு சொல்ல, ஆமாம் இல்லை, இப்போ தான் புரிஞ்சுது. ஓ என்கிட்ட சொன்னான்ல, அவன் நம்பவே மாட்டேங்கிறான் நம்ம 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கோன்னு சொன்னான். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணால் எல்லாருமே நம்ம 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கோன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ நம்ம லவ் பண்ணுறோன்னு எல்லாருக்கும் தெரியும்லன்னு சொல்ல, ஆமாம் கரெக்டு தான், உங்ககிட்ட நிறைய நான் கற்றுக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே சரி ஓகே, நான் இதை பிளான் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரி பாய்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ரக் போகிறான். அவனை பார்த்துட்டே அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேர் பண்ணுறதுக்காக நிறைய பேனர் அப்படிலாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு பேப் வர, பேப் உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த டைம் நாங்கள் 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கோன்னு எல்லாருக்குமே தெரியணும், அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஏண்டா இதுக்கு எதுக்குடா ஃபுல் நேம் எழுதியிருக்க, நிக் நேம் 2 பேரும் ஒரு மாதிரி செல்லமாக கூப்பிட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எழுதலாம்லன்னு சொல்ல, நிக் நேமா அது எப்படி, எனக்கு அது தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ரக் கேட்குறான். உண்மையாகவே உனக்கு தெரியாதாடாங்கிற மாதிரி பேப்க்கு ஷாக்காக இருக்குது. சரி நானே உனக்கு சொல்லித்தரேன், ஒரு புக் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஒரு டைரி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உட்காரான். இந்தான்னு சொல்ல, நீயே எழுது நான் சொல்கிறேன். சொல்லு என்ன பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் 2 பேரும் இனிமேல் நிக் நேம் சொல்லி தான் கூப்பிட்டுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, ஓ நிக் நேமா அது எப்படி இருக்கணும்னா, ஹனி, லவ், பேபி, டார்லிங், அப்புறம் அப்படி இப்படின்லாம் வரணும் அப்படின்னு பேப் சொல்கிறா. ஓ நீயும் டோமும் அப்படி தான் கூப்பிட்டுப்பீங்களா, ஆனால் நான் பார்த்ததே இல்லையே, 2 பேரும் சும்மா பாப்போன்னு தானே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதில் ஸ்பெஷல் கிடையாதுடா, நான் தான் சொல்கிறேன்டா ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும்னு, புரியுதா. சரி ஓகே, அதாவது எங்கள் 2 பேருக்கும் இப்படி பேசும்போது கம்ஃபர்ட்டாக இருக்குது, பட் உனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும், அடுத்தவங்க முன்னாடி ஆக்வர்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்ல, ஏன்டா நான் மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை, நீ வந்து டேட்டுக்கு போ ஓகேவா, டேட்டிங்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அப்பப்போ 2 பேரும் டச் பண்ணிக்கோங்க, அப்புறம் நீங்கள் கப்பிள்ஸ் மாதிரி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது, கையை பிடிச்சிக்கணும், ஹக் பண்ணிக்கணும், கிஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பேப் நிறுத்திட்டா. ஒரு நிமிஷம் கடைசியாக நான் சொன்னேன்ல அதை விட்டுரு, அதை ஆட் பண்ண வேணாம் ஓகேவா, 2 பேரும் நடிக்கிறீங்கள அதனால் இது மட்டும் போதும். சரி ஓகே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிட்டியா. பண்ணிட்டேன். சரி ஓகே, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, வேறு என்ன பண்ணுவாங்க கப்பிள்ஸ், அதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி அவளோட பேஸ் ரியாக்ஷனே டோட்டலாக மாறிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எதுவும் நீ பண்ண வேணாம், இது மட்டும் பண்ணாவே போதும் ஓகேவா பேப். ஓகே இப்போ நான் சொன்னேன்ல அதெல்லாம் திரும்ப சொல்லு, நீ கரெக்டாக எழுதியிருக்கியான்னு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ரக்கம் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இவன் சொன்னால அந்த நிக் நேம் சொல்லி கூப்பிட்றது, பேபு, ஹனி எல்லாமே சொல்லிட்டு, எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, எல்லாம் கரெக்டு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணு, எல்லாம் சரியாயிடும் ஓகேவா. ஃபாக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்ல பேராக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த நாள் ஃபாவை மீட் பண்ணி, நேற்று நைட் பேப் என்கிட்ட கப்பிள்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான், எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கே பாருங்கன்னு சொல்ல, கப்பிள்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே அவன் எழுதுனான்ல அதே மாதிரி இருக்குது. நிக் நேம் சொல்லி தான் கூப்பிடணுமா. நிக் நேம்ஸா அது எப்படி, அது நம்ம 2 பேரும் ஒரு நிக் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் எப்படி கூப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் கூப்பிட்றேன், உங்கள் கேமில் நான் அதே மாதிரி உங்களை சேர் பண்ண வருவேன்னு சொல்ல, கண்டிப்பாக அது வேணுமா. ஆமாம் அப்படி இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்னை எப்படி கூப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ரக்கு கேட்குறான். அது நான் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சிட்டே இருக்கான். சொல்லுங்கள். நாட்டி பேபா. நான் நாட்டியாவா இருக்கேன். அப்படி இல்லை, இது கொஞ்சம் லவ்லியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் நான் உங்களை எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் ரக் யோசிச்சிட்டே இருக்கான். ஃபானே கூப்பிட்டுக்கிறேன், அதான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிருக்க. ஓகே அப்போ இதுக்கப்புறம் நான் போய் எல்லாமே ரெடி பண்ணிடுறேன் உங்களை சேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே மேட்சுக்கான ப்ராக்டிஸில் சும்மா இல்லாமல் வேணும்னே வந்து ஓட்டுறது, அவன் ஃப்ரெண்ட்ஸை வேணும்னே கலாய்க்கிறதுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவரெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்கடா, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்ல இவனுங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது.
இப்படியே அவங்க ப்ராக்டிஸ் மூமெண்ட்டே ஒரு மாதிரி ரஃப்பாக சண்டையில் தான் போயிட்டுருக்கு. ஃபா விடு, அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு அந்த பக்கம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். சரி ஓகே, கொஞ்சம் அமைதியாகவே இருக்கலாங்கிற மாதிரி ஃபா என்னதான் பேசினாலும் கொஞ்சம் அமைதியாகவே பிஹேவ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு ஃபாவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபா உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பாருங்கன்னு சொல்லி இவன் ரெடி பண்ணி வச்ச பேனர் அது எல்லாத்தையுமே அப்படியே காட்டுறான். வாவ் சூப்பராக இருக்குல்ல, யுஎஸ் ஸ்கை யூ கேன் டூ இட்னு அதில் எழுதியிருக்கு. ஸோ இவங்க பேனர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களை சேர் பண்ணுறக்காக இது எல்லாமே என் கையால் நானே பண்ணேன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் ஆவீங்க, நாளைக்கு நாங்கள் வந்து எல்லோரும் முன்னாடியுமே ரொம்ப ஹாப்பியாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அவன் பேசுகிறான். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே இது எல்லாமே ரெடியாக இருக்குது, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். அடுத்தது செகண்ட் கப்புள்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும்ப்பா. ஹியாவும் ரியலும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்டாக வருவானுங்களா இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுறானுங்களான்னு தெரியல. ரெண்டு பேரும் காமெடி பண்ணுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே என் ஷூவில் தலுக்கிடுச்சுடா, கீழே விழுக போகிறேன்னு சொல்லி ஹியா சொல்ல எருமை மாடு எதுக்கு மேலே வந்து விழுகிற, உண்மையாகவே பாரு லேசு பாரு அப்படின்னு சொல்ல மேலே எடுத்து காலை வை, நான் உனக்கு கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கட்டி விடுற மாதிரி இவன் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ரெண்டு பேருக்குள்ள யாருக்கு ஃபஸ்ட்டு லவ் வந்ததுன்னு தெரியல. ஆனால் ரெண்டு பேரும் கண்டிப்பாக சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணி மேட்ரு முடிச்சிருவானுங்க. எப்பயுமே நம்ம செகண்ட் லீடு ஸ்பீடாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் லீட் எப்பயுமே ஸ்லோவாக தான் போகும். ஸோ அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஹாப்பி மூமெண்ட்டில் பேசிட்டு போதும் வந்து தொலைங்கிற மாதிரி அவனை மேட்சுக்கு இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் ரியல். அதுக்கப்புறம் மேட்சுக்கான அந்த டேவும் வந்துடுது. மேட்ச் ரொம்ப டீப்பாக தான் போகுது. ஆக்சுவலி மேட்ச் சேர் பண்ண எல்லாருமே அங்கே இருக்காங்க. எல்லோ டீம் வந்து ஓவோட டீமு, அது பேர் சன்னு. அடுத்து யுஎஸ்கை வந்து நம்ம ஃபாவோட டீமு. ஸோ அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மேட்ச்சுக்கு வரும்போதே பிளேயர்ஸ்குள்ளே அப்படியே சேரப் பண்ணிக்கிற மாதிரி கையெல்லாம் கொடுத்துப்பாங்களே, ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறான். வேணும்னே ஃபாவை பார்த்து கடுப்பில் இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் இவனையும் பார்த்து கடுப்பாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் நல்லா தான் போகுது. பட் நம்ம சார் ஃபாக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிட்டே இருக்குது. அவனால் சுத்தமாக விளையாடவே முடியல. ஃபஸ்ட்டு கோல் போகிறது வந்து நம்ம சன் டீம் தான் போடுறாங்க, ஸோ ஓவோட டீமு. அதை பார்க்கவே எல்லாருக்கும் கடுப்பாக இருக்குது. என்னடா அது இப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்னடா கேம் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அங்கே வேணும்னே ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸே அவனே எவ்வளோ புள்ளி பண்ண முடியுமோ புள்ளி பண்ணுறாங்க. கேம் விளையாட விடாமல் அவங்கள தடுக்கி கீழே தள்ளி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வில்லத்தனமெல்லாம் பண்ணுவாங்களே எப்பயுமே, அந்த மாதிரி எல்லாமே அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஃபாக்கு. ஃபஸ்ட்டு பால் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற மாதிரி. அப்புறம் வேகமாக எப்பயும் போல் நம்ம ரக்கோட ஃப்ரெண்ட்ஸு லேட்டாக தானே வருவாங்க சேர் பண்ண. கேம் ஸ்டார்ட் ஆகி பாதிக்கு மேலே தான் ஓடி வராங்க 4 பேரும். நாங்கள் வந்துட்டோம் ஃபா, உன்னை சேர் பண்ண வந்துட்டோன்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக கத்திக்கிட்டே அங்கே நிற்கிறான் நம்ம ரக்கை பார்த்த அடுத்த செகண்ட் ஃபாவோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக அவனை பார்த்துட்டே இருக்க. எல்லாருமே இவங்க 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. இதுக்கு தாண்டா பாய் ஃப்ரெண்டு வேணுங்கிறது, பாத்தியா சேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக வந்து அப்படிங்கிற மாதிரி ரியல் வேணும்னே ஃபாவை பார்த்து சொல்லிட்டு போக லீக்கே ஒரு மாதிரி இருக்கு. எருமை மாடு கொஞ்சம் அமைதியா இருடா, ஏன்னா இப்படி கத்துறேன்னு சொல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்ல டீரக் லவ்ஸ் ஃபா அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சீரியஸ்லி ரியல் கப்புள்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேக்காக இருக்க மாதிரிலாம் யாருக்குமே தெரியல. எல்லாருமே ஆச்சரியமே இவங்களை பார்த்துட்டே இருக்க. ஓகே, இதை பார்க்கும்போது செம கடுப்பாக இருக்குது. இவன் என்ன அவனை சியர் பண்ண வந்துட்டானேங்கிற மாதிரி அப்படியே ரக்கை பார்த்து ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்படி கேம் விளையாடுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்க. அடுத்து செகண்ட் ஹாஃபில் விளையாடும்போது நம்ம ஃபாக்கு அப்படியே எனர்ஜி வந்துடுச்சு. ரக் வேற அங்கே இருக்கான். ஸோ கண்டிப்பாக கோல் போட்டே ஆகணுங்கிற மாதிரி அடுத்த கோலை அவன் கரெக்டாக போட்டுட்டான். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. வா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க. ஒரு மாதிரி கேமு ரொம்ப க்யூட்டாக அழகாக போயிட்டே இருக்குது. அடுத்த கேமில் எப்படியாவது ஃபாவை தூக்கணுங்கிறக்காக கொஞ்சம் டர்ட்டி கேமில் விளையாட ஆரம்பிக்கிறான். அங்கே கொஞ்சம் சண்டையே தான் போயிட்டுருக்கு, 2 பேருக்குள்ளே ஃபைட்டு. ஆல்ரெடி நம்ம ஃபா வேற சொல்லியிருக்கான்ல, நான் கொஞ்சம் ஹாட் டெம்பர், சும்மா இருக்க மாட்டேன்னு அடிக்கிற மாதிரி போகட்டே வேணாண்டான்னு சொல்லி ரியல் ஒரு பக்கம் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண. இங்கே சண்டை கொஞ்சம் பெருசாகுது. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது நம்ம ரக்குக்கு. எப்படியாவது அவனை அமைதி ஆக்கணும் அப்படிங்கிறக்காக எல்லாரும் முன்னாடி எஞ்சி நின்று ஃபா ப்ளீஸ் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி கத்த சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு செகண்ட் சைலண்ட்டாக இருக்காங்க. பட் நம்ம ரக் பேசுறத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது எல்லாருக்கும். ஃபா ஒரு செகண்ட் அங்கே ரக் சொன்ன உடனே அப்படியே கூல் ஆயிட்டான். ஒரு செகண்ட் அமைதி ஆயிட்டான். லீ கூட இதை எதிர்பார்க்கல. ஒரு செகண்ட் கண்ணை மூடி அமைதி அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக இவன் அடிக்கல. ஆக்சுவலி அங்கே
இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவன் அடிப்பான்னு ட்ரை பண்ணான், பட் இவன் சைலண்ட் ஆயிட்டான். ஸோ அதனால இவனுக்கு பெனால்ட்டி கிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், பெனால்ட்டி கிக் பண்ணுறேன்னு பார்க்கலாங்கிற மாதிரி கெத்தாக பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலி ஒரு மாதிரி கவலையாக தான் இருக்குது ஃபாக்கு. இருந்தாலும் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் இந்த கேமுக்கு அப்படின்னு சொல்லி தோண ஒரு வழியாக பெனால்ட்டி கிக்கை கரெக்டாக அவன் கோல் போட்டான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வின் பண்ணது யுஎஸ்கை டீம். எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. அங்கே ஓக்கு தான் செம்ம கடுப்பு வச்சா, கடைசியில் தோற்று போவான்னு நினச்சா இப்படி வின் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்க. மற்ற எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ரக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்பா ஒரு வழியாக எப்படியோ நம்ம சார் வின் பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரியல் ஹியா 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே ரெஸ்ட் ரூமுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட, டே நீ போடா முதல்ல, நான் வரமாட்டேன்டான்னு சொல்லி டோரை லாக் பண்ணிட்டு ரியல் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கான். டே முடிச்சிட்டா வாடா, அர்ஜென்ட்டா இவன் இந்த பக்கம் கத்திட்டு இருக்க, போடா அந்த பக்கங்கிற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே அப்படியே ரியல் நிற்கிறான். ஆக்சுவலி ரியல்குள்ளே லவ் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு லவ்வை யாரை சொல்லுவாங்கன்னு தெரில. இவங்களோட காமெடியான ஒரு ட்ராக் லவ் மூடில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்க்கறதுக்காக அப்படியே அங்கே க்யூட்டாக நம்ம ரக் வர, இதுக்கு தாண்டா ஒரு பாய் ஃப்ரெண்டு வேணும், இங்கே பார்த்தியா சூப்பர் அப்படின்னு சொல்ல, என்னை பார்க்கறதுக்கு தான் வந்தியா? ஆமாம், உங்களுக்கு ஒரு தண்ணியும் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல, திடீர்னு ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹியா அவனை பார்க்க, போதும் ரொம்ப பண்ணாதேன்னு ரியல் சொல்ல, ஆனால் நாங்கள் சிங்கிளாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் ரியல் அப்படியே அங்கே இருக்க ஹியாவை பார்க்க, சரிடா நாங்களும் போய் ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு வரோம், நீ என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி ஓகே பாய்ன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே வெளியே அந்த பக்கம் அடுத்து அங்கே நம்ம ரக் 2 பேரும் மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே ஹாப்பியாக இருக்குது நம்ம ஃபாக்கு. எப்படியோ வின் பண்ணியாச்சு, இன்னைக்கு நீங்கள் சூப்பராக விளையாண்டிங்க தெரியுமா, எனக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அந்த லாஸ்ட்டாக போட்ட கோல் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்ததுன்னு சொல்ல, நீ நல்லா மோட்டிவேட் பண்ணனால தான் என்னால் முடிந்ததுன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, இதுக்கப்புறம் என்ன வேணுமோ கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன், உங்களுக்கு ஒரு ரிவார்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் லக்ஸரியெல்லாம் கேட்காதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல, கம்மியாக கேட்கணுமா, ஆமாம் சின்ன கிஃப்டாக ஏதாவது கேளுங்க, கண்டிப்பாக நான் செய்வேன், என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்லாம் கேட்க வேணாங்கிற மாதிரி பயந்து போய் அப்படியே ஃபாவை பார்த்துட்டே இருக்க, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் கேட்கவும் அப்படியே வாயை திறந்தவன் மூட முடியாமல் அப்படியே நிற்கிறான் நம்ம ரக்கு. அதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.